ஹலோ, இது உங்கள் யுஏஇ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குடல் குழம்பு, போட்டி கறி. இது இங்கே அபுதாபி பச்சரி மார்க்கெட்டில் தான் நான் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி அந்த பச்சரி மார்க்கெட்டை பற்றி வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன், வேணா போய் பாருங்கள். நல்லா இந்தியன் குடல் தான் கிடைக்கும். அதை வந்து வெந்நீரில் 4 to 5 டைம்ஸ் நல்லா கட் பண்ணி கழுவிக்கணும், மஞ்சப்பொடியெல்லாம் போட்டு. அப்புறம் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 1, மல்லித்தழை, தக்காளி 1, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ரம்பலை, இதெல்லாம் ஸ்பைசஸில். அப்புறம் பச்சை மிளகா, கடலைப்பருப்பு, பீனட் கிடையாது, சன்னா தால், அது ஒரு ஒரு ஃபுல் குடலுக்கு இது. அப்புறம் பொடியில் வந்து மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, எல்லாமே தனி மசாலா தான். அப்புறம் குக்கரில் நல்லா தேங்காய் எண்ணெய் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி, ரம்பலை, அப்புறம் அதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனோடனே ஆனியன் போட்டுக்கோங்க. ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கதை. தேங்காய் எண்ணெய் தான் நான் மேக்ஸிமம் சமையலுக்கெலாம் யூஸ் பண்ணுவேன். அது நல்லா ஃப்ரை பண்ணுற முடிய வெயிட் பண்ணுவேன். தேங்காய் எண்ணெய்னா பியூர் தேங்காய் எண்ணெய் நாங்கள் ஊர்லேருந்து தான் கொண்டு வரேன். டேடி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெயை பற்றி நான் போடுறேன். அது இவ்வளோ ப்யூரிட்டியாக எடுத்து யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே ஆட் பண்ணிடுங்க. நார்மலாக எப்பயும் பண்ணுற மாதிரி தான் குழம்பு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் போகிற முடிய ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் கடலைப்பருப்பு, நம்ம எடுத்து வச்சுக்க கடலைப்பருப்பு 1/4 கப்பு போட்டு எல்லா பொடியும் போட்டுடலாம். மல்லிப்பொடி, தனி மல்லிப்பொடி தான், 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, தனி மல்லிப்பொடி. மிளகாய் பொடி வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் கம்மியாக காரம் சாப்பிட்றோங்க, ஸோ 1/2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். மஞ்சள் பொடி கொஞ்சோன்னு, அவ்வளோதான். எல்லாமே தனி மசாலா தான், எதுவுமே நாங்கள் மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்க மாட்டேன். எல்லாம் தனித்தனி மசாலாஸ் தான். அதுவும் கடையில் வாங்கினதில்லை, ஊர்லேருந்து நான் அரைச்சி தான் கொண்டு வருவேன். அப்புறம் குடலை போட்டுடலாம், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான். குடல் கொஞ்சம் கழுவுறதுக்கு தான் நீங்கள் டைம் எடுக்கும். குடல் கழுவுறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. 4 டைம்ஸ் வெந்நீரில் நல்லா போட்டு கழுவுங்க. 4 to 5 டைம்ஸ் வெந்நியை மாற்றிக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல்லாம் இருக்காது, நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம ஊரில் போனால் தான் குடல் சாப்பிட முடியும் இல்லை, இங்கேயும் குடல் கிடைக்கிது. சின்ன குடலும் கிடைக்கிது, பெரிய குடலும் கிடைக்கிது. இது நான் பெருசு தான் வாங்கியிருக்கோம். பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நல்லா எல்லா மசாலாவோட நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரை ஆனோடனே குடல் நல்லா முங்குற அளவுக்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. குக்கரை மூடி 30 மினிட்ஸ், ஃபஸ்ட்டு விசில் வந்ததுலேருந்து 30 மினிட்ஸ் போட்டு ஸ்லோவில் சிம்மில் வச்சுருங்க. அப்புறம் வந்து மிக்சியில் வந்து கொஞ்சம் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் தேங்காய் வச்சு 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. குக்கரில் ரெடி ஆகிடுச்சு. 30 மினிட்ஸ் கழித்து நல்லா வெந்துருச்சு குடல். அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை வந்து அதில் போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வர முடிய வைங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. கோரியண்டர் லீஃப் கடைசி ஸ்மெல்லுக்காக நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப டேஸ்டியான எம்மியான குடல் கறி ரெடி. இது பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ரொம்ப உரைப்பெல்லாம் இருக்காது. நல்ல ஒரு டிஷ்ஷாக இருக்கும். இது வந்து நீங்கள் இட்லி, தோசை, ரொட்டி, ரைஸு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப எம்மியான டெலிஷியஸ் குடல் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸும் போடுங்க. உங்கள் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும் உங்களுக்காக.